அனைவருக்கும் வணக்கம். ஐங்கரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்னவென்றால், தாலிக்குடியில் சேஃப்டி பின்னை கோர்த்து வைப்பதால் என்ன நடக்கும் தெரியுமா? அதை பற்றி தான். வாருங்கள் நாம் பதிவுக்குள் செல்லலாம். பொதுவாக பெண்கள் தாலிக்குடியில் சேஃப்டி பின்னை கோர்த்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். திருமணத்தில் முக்கிய நிகழ்வாக தாலியை அணிவிப்பது வழக்கம். கணவன் மனைவி பந்தத்தை உறுதிப்படுத்தும் தாலிக்கயிறு 9 இழைகளை கொண்டது. இந்த 9 இழைகளும் வாழ்க்கையின் 9 தாத்பரியங்களை குறிப்பதாக நம்பப்படுகின்றது. தாலிக்கொடி பொதுவாக மஞ்சள் கயிற்றில் அணியப்படுகிறது. கால மாற்றத்தின் காரணமாக பெரும்பாலானவர்கள் தங்கச் சங்கிலியில் தாலியை அணிந்து கொள்கிறார்கள். மஞ்சள் கயிற்றில் அணிந்து கொள்வதை விட தங்கச் செயினில் அணிந்து கொள்வது பராமரிக்க எளிதாக இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். மஞ்சள் கயிற்றில் அழுக்கு படிவதும் வியர்வை பட்டு கருத்து விடுவதும் முக்கியமான காரணம். இதனை தவிர்க்கவே தங்கச் செயினில் தாலி அணியப்படுகிறது. மஞ்சள் கயிற்றில் தாலி அணிபவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தாலிக்கயிற்றில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு போக சிறிது ஷாம்பு தேய்த்து தாலிக்கயிற்றை சுத்தம் செய்ய பளிச்சென்று ஆகிவிடும். பிறகு மஞ்சள் தூளில் சிறிது தண்ணீர் கலந்து குழைத்து கயிற்றில் தடவிவிட புது கயிறாக மஞ்சள் நிறத்தில் மங்களகரமாக இருக்கும். மேலும் செயினில் தாலி அணிந்து இருப்பவர்கள் மஞ்சள் தேய்க்க வேண்டிய அவசியமில்லை. வெள்ளி, செவ்வாய் போன்ற விசேஷ நாட்களில் திருமாங்கல்யத்திற்கு சிறிது குங்குமம் வைத்து கும்பிடுவது நல்லது. கணவனின் ஆயுளை நீட்டிக்கவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் மாங்கல்ய வழிபாடு அவசியம் என்று கூறப்படுகிறது. புனிதமாக போற்றப்படும் மாங்கல்யத்தில் சிலர் ஊக்குகளை, அதாவது சேஃப்டி பின் மாட்டி வைத்திருப்பார்கள். இது கணவனின் முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் தடை செய்யும். இரும்பினால் ஆன எந்த பொருட்களையும் தாலியுடன் சேர்த்து அணியவோ திருமாங்கல்யத்தில் கோர்க்கவோ கூடாது. காரணம், இரும்பு சனி பகவானின் பார்வை பெற்ற ஒரு உலோகம். இது எதிர்மறை ஆற்றலையே தரும் என்பதால் தாலிச்சரட்டில் சேஃப்டி பின் போன்ற பொருட்களை கோர்க்காமல் இருப்பது நல்லது. நன்றி. அதேபோல் தாலிக்கயிற்றை அடிக்கடி மாற்றக்கூடாது. தாலிக்கயிறு நைந்து போன நிலையில் இருந்தாலோ நூல் பிரிந்து விட்டாலோ நல்ல நேரம் கிழமை பார்த்து கயிற்றை மாற்றலாம். சிலர் எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு போன்ற காரணத்திற்காக அடிக்கடி தாலிக்கயிற்றை மாற்றுவார்கள். இதுவும் தவறு. சிலர் கடவுளுக்காக காணிக்கையாக வேண்டிக் கொண்டு தாம் அணிந்திருக்கும் திருமாங்கல்யத்தை கோயில் உண்டியலில் சேர்ப்பார்கள். இது மிக பெரிய தவறு. புதிதாக ஒரு திருமாங்கல்யத்தை வாங்கி உண்டியலில் சேர்க்கலாம். ஆனால் கடவுளை சாட்சியாக வைத்து திருமணத்தில் கணவன் கையால் கட்டப்பட்ட தாலியை ஒருபொழுதும் கோயில் உண்டியலில் சேர்ப்பது கடவுளுக்கு உகந்ததல்ல. கடவுளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே அப்படி ஒரு நேர்த்திக்கடன் இருந்தால் புதிதாக ஒரு தாலியை வாங்கி கடவுளின் உண்டியலில் சேருங்கள். அதுதான் மிகவும் நல்லது. நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் இதுவரைக்கும் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சேரும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல் தெரிந்து பயனடையட்டும்.